எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், லைஃப் டிஃப்ரெண்ட்டாக மாறணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அந்த சேஞ்சஸ் கொண்டு வரத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். ஏன்டா லைஃப் இப்படி இருக்குது, ஏன்டா இப்படி இருக்குன்னு ரொம்ப வெறுத்தும் போயிடுவோம். இந்த மாதிரி ஒரு சைக்கிளில் நீங்கள் ஸ்டக் ஆகிருக்கீங்கன்னா இந்த கதையை கேளுங்க. ஒருத்தர் வந்து ஒரு ஆஃபீஸில் ரொம்ப சின்சியராக இருப்பார். ஸோ டெய்லியும் வந்து லஞ்ச் கொண்டு வருவார். எல்லாரும் வந்து ஒரு காமன் பிளேஸில் லஞ்ச் சாப்பிடும்போது பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவார். இன்னைக்கும் கத்திரிக்காவா அப்படின்னு நினச்சி சாப்பிடுவார். அடுத்த நாள் என்ன ஆகும், திரும்ப ஓப்பன் பண்ணுவார். கடவுளே இன்னைக்கும் கத்திரிக்காவா அப்படின்வாரு. அடுத்த நாள் திரும்ப ஓப்பன் பண்ணுவார், கத்திரிக்காய் தான் இருக்கும். அதுக்கு அடுத்த நாள் கத்திரிக்காய். டெய்லியும் புலம்பிக்கிட்டே அந்த லஞ்சை சாப்பிடுவார். கூட இருக்கிறவங்க எல்லாம் இதை பார்த்துட்டே இருப்பாங்க. பார்த்துட்டு ஒரு நாள் வந்து அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் கேட்டாங்க, ஏன் சார் டெய்லியும் கத்திரிக்காய் கொண்டு வரீங்க, இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, உங்கள் ஒய்ஃப் கிட்ட கேட்டு கொஞ்சம் வேறு ஏதாவது சமைச்சு கொடுக்க சொல்லுங்களேன் சார் அப்படின்வாங்க. அவர் சொல்வார், அது முடியாதே சார் அப்படின்வாரு. ஏன் சார் முடியாது அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா சமைக்கிறதே நான் தானே சார் அப்படின்னு. அந்த மாதிரி நீங்கள் டெய்லியும் கத்திரிக்காய் வாங்கி சமைச்சிங்கன்னா உங்களுக்கு லஞ்சில் கத்திரிக்காய் தான் இருக்கும். அதில் போலமே என்ன பண்ணுறது, ஒரு நாள் வந்து பொட்டேட்டோ, ஒரு நாள் கேரட்னு சமைச்சிங்கன்னா வேறு வேறு டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும். அந்த மாதிரி தான் நம்ம ரிசல்ட்ஸ். இந்த உலகத்தில் ரொம்ப மதிப்பான ஒன்றுனா அது உன் கோல் என்ன? மாறணும் அப்படின்னா நம்ம செய்யற விஷயம் கண்டிப்பா நம்ம மாறணும். இதையே தான் பண்ணிட்டு இருப்போம், ஆனா ரிசல்ட் மட்டும் மாறணும், லைஃப் மாறணும்னு நினைச்சீங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். இதை யோசிச்சு பாருங்க. நீங்க தப்பு என்ன பண்றீங்கன்னு உங்களுக்கு தெரியும்.